ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல் கிங்டம்ல இருக்கிற 3 ஸ்ட்ரேஞ்ச் ஃபைலம்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபைலம் மொலஸ்கா, ஃபைலம் எக்கினோடெர்மாட்டா அண்ட் ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஏன் இது ஸ்ட்ரேஞ்சஸ்ட் குரூப் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, மொலஸ்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விசரல் மாஸ் அப்படின்னு இருக்கும். அந்த விசரல் மாஸ்க்குள்ள அதோட மொத்த உலகமுமே இருக்கும். அதுவே எக்கினோடெர்மாட்டா பார்த்தீங்கன்னா, எந்த பிரெயின் அப்படின்ற ஒரு ஆர்கன் இல்லாம, வெறும் டியூப் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீட் ஸ்ட்ரக்சர வச்சே அதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அண்ட் ஹெமிகார்டேட்டாவை பொறுத்த வரைக்கும், இவங்க கார்டேட்ஸ் ஃபீச்சரும் இருக்கு அண்ட் நான் கார்டேட் ஃபீச்சராவும் இருக்கு. எப்படி கார்டேட்ஸ்க்கு கில் ஸ்லிட்ஸ் அப்படின்னு இருக்கோ, அது வந்து ஒரு நான் கார்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ல இருக்கு. ஸோ இத பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற மாதிரி தெரியல. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஒவ்வொரு ஃபைலமா பார்ப்போம். அப்புறமா அதோட எக்ஸாம்ல எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைலம் மொலஸ்காவ பார்ப்போம். ஃபைலம் மொலஸ்கால இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாமே சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட வெளிப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம டச் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டா வந்து இருக்கும். இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அக்வாட்டிக்காவும் இருப்பாங்க அண்ட் லேண்ட்லயும் இருப்பாங்க. லேண்ட் தான் இங்க டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்றாங்க. அக்வாட்டிக் பொறுத்த வரைக்கும் கடல் தண்ணியிலும் இருப்பாங்க அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருப்பாங்க. அண்ட் முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஸோ இது வந்து சாஃப்ட் பாடி தான். ஆனா அனலீடா மாதிரி ஒரு ஆர்த்ரோபோடால அந்த செக்மெண்டேஷன்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அது எதுவுமே இந்த மொலஸ்கால இருக்காது. வித்தவுட் செக்மெண்டேஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கீவேர்ட். ஏன்னா அனலீடால நம்ம செக்மெண்டேஷனை தாராளமா பார்க்க முடியும். பட் மொலஸ்காவை பொறுத்த வரைக்கும் செக்மெண்டேஷன்லாம் நம்ம பார்க்க முடியாது. இவங்க உடம்ப எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஹெட், மஸ்குலார் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ். ஹெட், மஸ்குலார் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ். விசரல் மாஸ் அப்படின்றது இந்த ஷெல் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் விசரல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசரல் மாஸ்ல தான் இதோட முக்கியமான எல்லா விஷயமுமே இருக்கும். அதாவது ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த விசரல் மாஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான பார்ட் இந்த ஃபைலம் மொலஸ்காவை அண்ட் கார்டன் ஸ்னேலை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஹீரோ. ஓகே, இவர் டேமேஜ் ஆனாலே டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம விசரல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபுட், அதாவது இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் லேயர், இது மூலமா தான் அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது. ஸோ இவங்க உடம்ப சுத்தி ஒரு தின் ஸ்கின் இருக்கும். அதை நம்ம மேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேண்டல் வந்து ஒரு ஹார்டான ஒரு கால்கேரியஸ் ஷெல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கால்கேரியஸ் ஷெல் தான் நம்மளோட எக்ஸோஸ்கெலட்டன். ஏன் எக்ஸோஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்றோம்னா, வெளிப்புறத்துல ஒரு போன் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸோஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இவங்க ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்கும்? இதுவே வாட்டர்ல இருக்காங்கன்னா கில்ஸ், அதை நம்ம டெனீடியா அப்படின்னு சொல்லுவோம். சி இதுல வந்து சைலண்ட். அதுவே டெரஸ்ட்ரியல்ல இருக்கிற ஆர்கானிசமா இருந்ததுன்னா லங்ஸ். ஸோ முதல்ல ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இந்த ரெண்டு பார்ட் மூலமா நடக்குது. அண்ட் இவங்களுக்கும் எப்படின்னா, மேல் தனி ஃபீமேல் தனி இருப்பாங்க. அவங்களோட டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு லார்வல் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். இவங்களோட எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், கார்டன் ஸ்னேல் அண்ட் ஆக்டோபஸ். ஓகே, ஸோ நம்ம ஆக்டிவ் ரீகால் பண்ணிடலாமா? ஃபைலம் மொலஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் பாடிட் அனிமல் கொண்டது, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் வித்தவுட் செக்மெண்டேஷன் கொண்ட ஒரு பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் ஒன். அண்ட் இவங்க அக்வாட்டிக்லயும் இருப்பாங்க, ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருப்பாங்க. இவங்க இவங்க உடம்புல செக்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்காது. நெக்ஸ்ட் இவங்க உடம்ப வந்து மூணா பிரிக்கலாம்: ஹெட், மஸ்குலார் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ். இவங்க உடம்புல மேண்டில் அண்ட் கால்கேரியஸ் ஷெல் வந்து இருக்கும். அந்த விசரல் மாஸ் தான் ஹீரோ. அதுக்குள்ளதான் எல்லா ஆர்கான்ஸுமே இருக்கும். அண்ட் ரெஸ்பிரேஷன் வந்து கில் அண்ட் லங்ஸ் மூலமா நடக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா,
எந்த ஃபைலம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபைலம் மொலஸ்கா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம். இதை வந்து இந்த பேராகிராஃப்ல கொடுக்கல, பட் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க எக்ஸாம்ல தாராளமா எழுதிக்கலாம். எப்படி வந்து நம்ம ஆர்த்ரோபோடாவை லார்ஜஸ்ட் ஃபைலம், அனிமல் கிங்டம்லயே லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடாவோ, அதுக்கு அடுத்து வரக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம்னா அது ஃபைலம் மொலஸ்கா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபைலம் பார்க்கலாம். அதுதான் ஃபைலம் எக்கினோடெர்மாட்டா. இவங்கள வந்து ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பிக்சரா பார்த்துடலாமா? இதுதான் வந்து சி அர்ச்சின். எப்படி வந்து ஒரு முள்ளு மாதிரி வந்து சில அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல சிலதெல்லாம் முள்ளு மாதிரி இருக்கு இல்லையா, அதனாலதான் இவங்க உடம்ப வந்து ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கடல் தண்ணியில ஃப்ரீ லிவிங்கா இருப்பாங்க. அதாவது எப்படி பொரிஃபெரால கிரவுண்ட்ல அட்டாச் ஆகி அது சஸ்டெயினா அட்டாச் ஆகி இருக்கும், பட் இவங்க அப்படி கிடையாது. எங்க வேணாலும் இவங்களால போக முடியும், பட் தண்ணியில தான் இருக்கணும், கடல் தண்ணியில தான் இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ட்ரோசீலமேட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, லார்வா ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே பைலாட்ரலி சிமெட்ரிக்கலா இருப்பாங்க. பட் அந்த லார்வா வந்து அடல்ட்டா மாறும்போது ரேடியலி சிமெட்ரிக்கலா இருப்பாங்க. ஸோ 2 சிமெட்ரி கொண்ட ஒரு ஃபைலம் அப்படின்னா எக்கினோடெர்மாட்டா. ஆனா லார்வா ஸ்டேஜ்ல பைலாட்ரலா இருப்பாங்க. அது அடல்ட்டா மாறும்போது, லார்வா அப்படின்றது யங் ஸ்டேஜ், ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ். அந்த லார்வா வந்து டெவலப் ஆகி தான் ஒரு அடல்ட்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ லார்வால பைலாட்ரல் சிமெட்ரி அண்ட் அதுவே அடல்ட்டா மாறும்போது ரேடியல் சிமெட்ரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. நெக்ஸ்ட், இவங்களோட இன்னொரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்றது இருக்கு. வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்றது அவங்க உடம்புக்கு தேவைப்படுற ஃபுட் அண்ட் வாட்டர் எல்லாமே இந்த வாஸ்குலார் சிஸ்டம் மூலமா தான் என்ன ஆகும், சர்க்குலேட் ஆகும் எல்லா பார்ட்ஸ்க்குமே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்கினோடெர்மாட்டால இருக்கு. அண்ட் இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா டியூப் ஃபீட், இதுதான் டியூப் ஃபீட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டார் ஃபிஷ்ல இதுதான் நம்ம டியூப் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட் அதாவது பாதம் வந்து டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால டியூப் ஃபீட். ஸோ இவங்க பாடி உடம்பு மேல வந்து கால்சியமால உருவான கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ், அந்த முள்ளு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார் ஃபிஷ் அண்ட் சி அர்ச்சின். மொலஸ்காவோட எக்ஸாம்பிள் ஸ்னெயில் அண்ட் ஆக்டோபஸ். நெக்ஸ்ட் ஃபைலம் வந்து ஹெமிகார்டேட்டா. ஹெமிகார்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் கார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ் ஃபீச்சர் கொண்ட ஒரு ஃபைலம்னா அது ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மரைன் ஆர்கானிசம், சாஃப்டா இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டியூப் மாதிரி தான் இருக்கும் அண்ட் அன்செக்மெண்டட் பாடி. இவங்க உடம்பு பைலாட்ரலி சிமெட்ரிக்கல் அண்ட் சீலமேட் அனிமல்ஸ் தான், பட் நான் கார்டேட் அண்ட் கார்டேட் கொண்ட அனிமல். ஏன் நான் கார்டேட் அண்ட் கார்டேட் இருக்கு அப்படின்னா, இவங்க கிட்ட கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது ஃபைலம் கார்டேட்டாவை சேர்ந்தவங்களுக்கு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னா நோட்டோகார்ட் ஆர் வெர்டிபிரல் காலம் ஆர் பேக்போன் ஆர் ஸ்பைனல் கார்ட் கொண்ட ஸ்பீஷீஸ் எல்லாமே ஃபைலம் கார்டேட்டாவை சேர்ந்தவங்க. ஓகே, நம்ம எல்லாருமே ஃபைலம் கார்டேட்டாவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஃபைலம் ஹெமிகார்டேட்டா வந்து அந்த மாதிரி நோட்டோகார்ட் இல்லைனாலும் இவங்க கிட்ட கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது இருக்கு. நான் அது ஒரு பிக்சரா காமிக்கிறேன். இதுதான் வந்து பெலானோக்ளோசஸ், அதாவது ஃபைலம் ஹெமிகார்டேட்டாவை சேர்ந்தவங்க. கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இந்த ஓப்பனிங் மூலமா தான் இந்த ஸ்பீஷீஸோட ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இருக்கும். வாட்டர் மூலமா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதுக்கு இந்த கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது தேவை. இந்த கில் ஸ்லிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைலம் கார்டேட்டால இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது இருக்கும். அது மூலமா தான் நடக்கும். அண்ட் அவங்களுக்கு நோட்டோகார்ட் அப்படின்றதும் இருக்கும். ஆனா இந்த ஃபைலம் பொறுத்த வரைக்கும் நோட்டோகார்ட் இல்லாம கில் ஸ்லிட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இந்த ஃபைலம் வந்து நான் கார்டேட் அண்ட் கார்டேட் ஃபீச்சர்ஸை கொண்டவங்க. சிலியரி ஃபீடர்ஸ் அப்படின்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும்.
அந்த அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம்ல தான் இருக்கும். ரொம்பவே சின்னதா இருக்கும். அது மூலமா தான் அவங்களால லோகோமோஷன் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அது மூலமா அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஃபுட்ட வந்து எடுத்துக்கிட்டு அவங்க கன்சியூம் பண்ணிப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே மோஸ்ட்டா டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா தான் இருப்பாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பெலானோக்ளாசஸ். காமன் நேம் அகார்ன் வார்ம்ஸ். அகார்ன் வார்ம்ஸை விட பெலானோக்ளோசஸ் தான் ரொம்ப ஈஸியா வந்து எல்லாருக்கும் தெரியற ஒரு விஷயம். ஸோ ஃபைலம் ஹெமிகார்டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கார்டேட் அண்ட் நான் கார்டேட் ஃபீச்சர் கொண்ட ஒரு மரைன் ஆர்கானிசம் தான் ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஏன் அப்படி சொல்றோம்னா, இவங்களுக்கு கார்டேட்ஸ் கிட்ட இருக்கிற கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஆனா நோட்டோகார்டு இல்ல. அதனால நான் கார்டேட் அண்ட் கார்டேட் ஃபீச்சர்ஸ் கொண்டவங்க. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஃபைலம்ஸ். அதாவது நான் கார்டேட் கேட்டகரியில இருக்கிற ஃபைலமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல கார்டேட்டால இருக்கிற ஃபைலம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு ஃபைலமும் தனித்தனியா 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் மொலஸ்கா அப்படின்னு அதை மட்டும் பார்த்தோம்னா, ஆம், எப்படி இதுக்கு வந்து செக்மெண்டேஷன் இருக்கா அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்றது கேட்கலாம். கால்கேரியஸ் ஷெல் மேண்டல்னா என்னன்னு கேட்கலாம். ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்றது கேட்கலாம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஃபைலம் எக்கினோடெர்மாட்டாவை பொறுத்த வரைக்கும் அடல்ட் அனிமல்ல எந்த சிமெண்ட்ரி அண்ட் லார்வா ஸ்டேஜ்ல எந்த சிமெண்ட்ரி, 2 சிமெண்ட்ரி கொண்ட ஒரு ஃபைலம் எது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் கொண்ட ஃபைலம் எது. அதாவது அவங்களோட அவுட்டர்ல முள்ளு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் அதோட பேர் என்ன. அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பத்தி கேட்கலாம். ஹெமிகார்டேட்டான்றது நான் கார்டேட் அண்ட் கார்டேட் ஃபீச்சர்ஸ் கொண்ட ஃபைலம் எது, ஏன் அது அப்படி சொல்றோம், ஏன் வந்து ஃபைலம் ஹெமிகார்டேட்டாவை நான் கார்டேட் அண்ட் கார்டேட் ஃபீச்சர்ஸ்னு சொல்றோம் அப்படின்றத கேட்கலாம். ஏன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைலம் வந்து ஃபைலம் கார்டேட்டால சப்ஃபைலம், அதாவது ஃபைலமோட அடுத்த கீழே இருக்கிற லெவல் தான் சப்ஃபைலம். அதுதான் முன்னாடி இந்த ஹெமிகார்டேட்டா இருந்தது. அப்புறமா தான் ஃபைலம் நான் கார்டேட்ஸ் கேட்டகரியில இதை வந்து கொண்டு வந்தாங்க. ரீசன் இதுதான். ஓகே, நான் கார்டேட் அண்ட் கார்டேட் ஃபீச்சர்ஸ் கொண்டது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பெலானோக்ளாசஸ் டயக்ராமை வரைஞ்சு வைங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான், கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இவ்வளோதான் நம்ம நான் கார்டேட்ஸை பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல கார்டேட்டா, ப்ரோ கார்டேட்டா, அதோட சப்ஃபைலமா இருக்கிற யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா பார்க்கலாம். பீசஸ், நம்ம ஹியூமன்ஸ் மெமாலியா பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் அது மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். அண்ட் எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா, ஒன் ஷார்ட்டா ஒரு லெசனை வந்து எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் தட் டூ ஒரு லைவ் கிளாஸா நடத்தலாம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அனிமல் கிங்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அனிமல் கிங்டம் இன்ட்ரொடக்ஷன்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வீடியோவா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றது. அதுல ஒவ்வொன்றும் அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, எக்ஸாம்ல எப்படிலாம் எழுதலாம், அண்ட் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது தான் அந்த லைவ் கிளாஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ அந்த லைவ் வந்து நடத்தலாம், ஆர் எந்த டைமிங்ல நடத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம். அதுக்கேற்றமா நான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி நம்ம ஒரு லைவ் கிளாஸாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அண்ட் உங்கள் சஜஷன் ஒன் ஷாட்டை பற்றி என்ன அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.